சீனாவினுடைய லோகோவை பயன்படுத்தி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணங்கிற இந்த விளங்காத அமைச்சர் ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்காரு. அந்த கீதா ஜீவன் இருக்க அந்த அமைச்சரா இருக்க அழுகிய முட்டை கீதா ஜீவன், அந்த அம்மாவுக்கு மட்டும் 1100 லாரி ஏதோ ஓடிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க இன்னைக்கு இந்த திராவிடியா மாடலுடைய லட்சணம் இன்னைக்கு கிழிஞ்சு கொடுக்கணும். அதனாலதான் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடி நிகழ்ச்சியில போய் கலந்துக்கல. இந்த அமைச்சர் பதவி வேணும், இந்த துறை வேணும், இந்த இலாகா வேணும் சீனாவுக்கு. அப்படின்னா நீங்க அங்க ஸ்டெர்லைட் ஆலையை எதுக்காக வேண்டி போராட்டம் நடத்துறீங்க? எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக 234 சட்டமன்ற தொகுதிக்குள்ளாலையும் போய் 3வது முறையாக நான் பிரதமராக சொல்லி ஆரம்பிக்கும் முன்னாடி கரகோஷத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது பல்லடம் கூட்டம், பல்லடத்துல நடந்த பாஜக கூட்டம். இது மக்கள் ஏக சந்தோஷம். தமிழகத்துல இந்த மோடி அலை உருவாயிருக்கு. நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழகத்துல இந்த மோடி அலை உருவாயிருக்கு. மோடி சுனாமினே சொல்லலாம். அந்த அளவுக்கு கடந்த 2 நாட்களாக நடந்த மோடியினுடைய சுற்றுப்பயணம், அதில் மக்கள் கொடுத்த வரவேற்பு அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு தமிழர்கள் மத்தியில். அதாவது 2014 அந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜக தலைமையில் ஒரு அணி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அந்த அம்மா தனியாக அவங்க நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக நிற்கிறாங்க. இப்படி ஒரு 3 அணி. இதுக்கிடையில காங்கிரஸ் தனியாக நின்னாங்க அந்த எலெக்ஷன் தேர்தலில். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. அந்த நேரத்தில் பாஜகவுக்கு 3 எம்பி சீட்டு கிடைச்சாங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் உட்பட. பல தடவை நம்ம இதை சொல்லியிருக்கோம். அந்த நேரத்தில் மோடிக்கு ஒரு ஆதரவான ஒரு மனநிலை தமிழர்கள் மத்தியில் இருந்துச்சு. இதை யாரும் மறுக்க முடியாது, உண்மையும் கூடாது. ஆனால் அதற்கு பிறகு இதை சரியாக கணிச்ச திமுக தரப்புல உள்ளவங்க, அதே மாதிரி அதுக்கு கூடுதலாக துணையாக இருந்த அந்த மிஷினரி கும்பல்கள், அப்புறம் ஜிகாத்திகள், முஸ்லீம் ஜிகாத்தி அமைப்புகளை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் கரெக்டாக இதை கணிச்சிட்டாங்க. இப்போ மோடி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் உள்ள நுழைஞ்சிட்டாரு, அவருடைய மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்காரு. இப்போ இதை கெடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தொடர்ந்து திட்டமிட்டு வேலை செய்தாங்க. ஒரே ஒரு நாளையில் அது மாற்ற முடியாது தான், ஆனால் இதை கரெக்டாக அவங்க கையாண்டு தொடர்ந்து 2014 இருந்து 19 வரைக்கும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து அதை கட்டமைச்சிட்டே வந்தாங்க. மோடிக்கு ஆன்டி மோடி தமிழர்களுக்கு விரோதமான ஆளு, வில்லை. மோடி வந்தால் தமிழகத்தில் இந்தி மொழியை திணிச்சு விடுவாங்க, தமிழை படிக்க விடாம இப்போ மட்டும் தமிழை படித்து கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அதாவது யாராவது ஒரு ஆள் ஏடிஎம்ல போய் இந்த தமிழ் நம்மளை விட்டுருங்க, நம்ம தமிழில் பாசம் உண்டு, பற்று உண்டு, எல்லாம் உண்டு, இங்கிலீஷும் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், எத்தனை மொழி முடியுதோ அதை படிக்கணும்னு நினைக்கிற ஆள் நம்ம. ஆனால் இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா, தமிழை தவிர வேற எதுவும் படிக்காதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டு பிள்ளைகளெல்லாம் கொண்டு இந்தி பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டு அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துலலாம் ஹிந்தி சொல்லி கொடுத்து விட்டு, இல்லைன்னா ஃப்ரெஞ்சு இன்னும் ஜப்பான் மொழிகளெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த திமுக கும்பல்கள். அதுக்கு பேர் திராவிடியா மாடல்னு வேற சொல்லிடுறாங்க. முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து முதலமைச்சருடைய மகளே கூட சன்ஷைன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க வேளச்சேரியில். அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழே கிடையாது, தமிழ் பாடமே கிடையாது. தமிழில் பேசினா 500 ரூபா ஃபைன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி, மக்களில் அதாவது மோடி வந்ததுனால தான் பண மதிப்பிழப்பு செய்தது தான் நகையினுடைய விலையெல்லாம் கூடி போச்சுன்னு சொல்லி, மோடி மறுபடியும் வந்தாருன்னா சர்ச்சையெல்லாம் இடிச்சு விடுவாருன்னு சொல்லி சர்ச்சிலெல்லாம் பேச வச்சு, பாதிரியார்கள் பேசி அப்பாவி மக்கள் எல்லாம் நம்ப வச்சு, அவங்களையும் சேர்த்து எல்லாம் மடைமாற்றம் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்போ மோடிக்கு எதிரான ஒரு பெரிய மனநிலையை தமிழகத்தில் கட்டமைச்சாங்க. அதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் நமக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரியான ஒரு பாஜக தலைவர் அன்னைக்கு நமக்கு இல்லை. அதை நம்ம ஒத்துக்கணும். வேற ஏதாவது காரணம் சொல்லிட்டு தெரியலாம், ஆனால் ஒத்துக்கணும். இவங்க செய்கிற கட்டமைப்பெல்லாம் முறியடிக்கிற வகையில் ஒரு சின்ன துரும்ப கூட நகர்த்தலை. அந்த 2014க்கு பிறகு இருந்த பாஜக தலைவர்கள் அது அப்படித்தான் அமைஞ்சாங்க. அதில் நம்ம அதை குறைச்சி சொல்ல முடியாது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக அது அப்படி தான் இருந்துச்சு. இதில் நமக்கு கிடைக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலே உள்ள அவருக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட அந்த பொய் பின்பங்கள் எல்லாம் தவிடுபடியாக உடைஞ்சு போச்சுது. அதுக்கு முக்கியமான காரணம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவர் மாநில தலைவராக வந்த பிறகு அந்த கொஞ்சம் அந்த இவங்க வழக்கம் போல் அந்த திமுக காரங்க கட்டமைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த இடத்துல நெற்றி போட்டில் அடிக்க மாதிரி அடித்து தவிர்த்து மக்கள் மத்தியில் உண்மையை சொல்லிக்கிட்டே வந்தார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை எடுத்தார். எதை எடுத்தாலும் சரி உடனே அடித்து நுரைக்கிடுவார்.
அந்த ஸ்பாட்லேயே போட்டு காலி பண்ணி சப்பட்டி 4 மிதி மிதிச்சுட்டு போகிற மாதிரி தானே, போலீஸ் ஆஃபீஸர் தானே, கரெக்டாக அந்த வேலையை செய்தார். அதை வந்து அப்போ இவங்க ஒரு இதை கட்டமைக்கும் போதே, மோடிக்கு எதிராக ஒரு இதை தேச துரோகத்தை அப்படி இந்த விஷத்தை கக்கும் போதே அந்த இடத்துல அடிச்சு நொறுக்கிடுவார். உதாரணத்துக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் சொல்கிறேன். சீனாவினுடைய லோகோவை பயன்படுத்தி சீனாவினுடைய லோகோவை பயன்படுத்தி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணங்கிற இந்த விளங்காத அமைச்சர் ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கார். அதாவது கொஞ்சம் பள்ளிக்கூடத்தில் போய் ஒழுங்கா படித்தவனோட கொண்டு போய் அமைச்சரை வச்சா கொஞ்சமாவது அறிவு இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த விளம்பரத்தை அவருக்கு சொந்த ஐடியாவில் இதை வெளியிட்டிருப்பான்னு நான் நினைக்கல. இது வந்து திமுகவினுடைய சூத்திரம். திமுக தலைமையே இதை மாதிரி பண்ண சொல்லி அவங்க வந்து பண்றாங்கிறத அதான் நடக்குங்க. வேற அதை மீறி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடி நிகழ்ச்சியில போய் கலந்துக்கல. அது ஒரு இது இருக்கு, பின்னாடி வாரம். அதுக்கு இந்த மாதிரி கட்டமைச்ச உடனேயே உடனடியாக இன்னைக்கு ட்விட்டர்ல தூக்கி போட்டு மிதிச்சத இதை அப்படியே சீனாவினுடைய கைகூலி திமுகங்கிறத உரிச்சு காணிச்சிட்டார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அது இங்கிலீஷ்ல வேற அது ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்தியா முழுக்க இன்னைக்கு இந்த திராவிடியா மாடலுடைய லட்சணம் இன்னைக்கு கிழிஞ்சு தொங்கிடும். இன்னைக்கு பயங்கரமா அது எல்லாத்தையும் கோவப்படக்கூடிய விஷயம், கோவப்பட வைக்கிற விஷயம். தமிழகத்தில் உள்ள எல்லா பத்திரிகை, முன்னணி பத்திரிகையெல்லாம் அந்த விளம்பரத்தை கொடுத்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அதாவது அதாவது பிரதமர் வந்து தூத்துக்குடிக்கு வராரு, அங்க வந்து ராக்கெட் ஏவுதளத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. இதான் விஷயம். இதுக்கு வந்து நீங்க வந்து இது எங்க கருணாநிதி தான் இதுக்கு மூளையா இருந்தாரு, கனிமொழி அந்த தர்ம பத்தினி தான் இதை வந்து பாராளுமன்றத்தில் பேசிச்சு. 10 வருஷமா நீங்க தானே மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க, காங்கிரஸும் திமுகவும் தானே இருந்துச்சு. அப்ப எங்க போனாங்க? எங்க கடலை மிட்டாய் வியாபாரம் பார்க்க போயிட்டாங்களோ, இல்லை எங்க மாடு மேய்க்க போனாங்களோ? கொண்டு வந்திருக்க வேண்டியது எவன் உங்களை தடுக்க போறான்? அரசாங்கமே, மத்திய அரசாங்கம் உங்க கையில இருந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் பீரியட்ல வேற 5 வருஷம் நீங்க தான் கூட இருந்தீங்க. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களா? ஏதாவது ஒண்ணு உருப்படியா கொண்டு வந்தீங்களா? இந்த அமைச்சர் பதவி வேணும், இந்த துறை வேணும், இந்த இலாகா வேணும், கொள்ளையடிக்க வசதியா, அதெல்லாம் வாங்க தெரிஞ்சது இல்ல. தூத்துக்குடியில என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிருக்க வேண்டியதுதானே. சரி விடுங்க, நான் பின்னாடி வர அந்த விஷயத்துக்கு. உடனே இவர் அண்ணாமலை ஐபிஎஸ் எது நடந்தாலும் சரி உடனே தூக்கி அடுத்த அரை மணி நேரத்தில் பிடிச்சி அடிச்சு இந்த மாதிரி பண்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் 2வது வந்து அவருடைய நடைபயணம். மக்கள் மத்தியில, கிராமப்புற மக்கள் மத்தியில வந்து மோடியை ரொம்ப வலுவா கட்டமைச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு வழிவிட்டது நம்முடைய பாஜக தலைவர்கள். அது என்னுடைய குற்றச்சாட்டு, உண்மையும் கூட. அவங்க வந்து இதே மாதிரி இப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரி அந்த இடத்துல போட்டு உடைச்சிருந்தாங்கன்னா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து அதை விட்டாங்க, அவங்க பரப்பிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பை அமைஞ்சு போச்சுது. இங்கே வந்து மேல்மட்டமாக எதிராக ஒரு அரசியல், அப்புறம் அண்டர் கிரவுண்டில் கோபாலபுரத்து கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. சரி போட்டு ஒளிஞ்சு போட்டு விடுங்க. இதெல்லாம் வந்து அண்ணாமலை உடைச்சு கட்டினது மட்டும் இல்லாமல் எண்மண் எண் மக்கள் ஏத்தரை மூலமாக 234 சட்டமன்ற தொகுதிக்குள்ளாலையும் போய், அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்கள்லாம் போய் அந்த மக்கள்கிட்ட போய் அதை விதைச்சு அந்த உண்மைத்தன்மையை மோடியை பற்றி கொண்டு சேர்த்தார். மோடியினுடைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுனால மக்கள் மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து முதல் படி. அதனால மக்கள் மனசுல வந்து ஓஹோ மோடி நல்லவர், இந்த அயோக்கியன்கள் தான், இந்த வீணா போன கும்பல் தான் நம்மளை ஏமாத்தி இருக்கு, இந்த களவாணி கும்பல் தான் நம்மளை இப்படி எல்லாம் கொண்டு போய் மோடியை பத்தி தப்பா நம்மகிட்ட சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த உண்மைத்தன்மை தெரிஞ்சதுனால மோடி பக்கத்திலையும் அதை விட கொண்டு சேர்த்தது யாரு? அண்ணாமலை ஐபிஎஸ். அப்போ ஒரு அண்ணாமலை ஒரு நல்ல அப்பழுக்கற்ற ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து மக்கள் சேவைக்காக தன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு பாருங்க 100 நாளைக்கு மேல நடைபயணத்துல வந்துட்டு இருந்தாரு. அவருக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு, குழந்தைகள் எல்லாம் இருக்கத்தானே செய்றாங்க. பாருங்க, மனுஷன் நடையா நடந்து அவர் ஏசி ரூம்ல நல்லா ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவர் பாட்டுக்கு வாழ்க்கையை ஓட்டலாம். கால் தொடக்கி காரை ஓட்டுறதுக்கு ஒருத்தர், குழந்தைய கொண்டு ஸ்கூலுக்கு விடுறதுக்கு ஒரு போலீஸ்காரரு, அப்புறம் வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு போலீஸ்காரரு, பாதுகாப்புக்கு ஒரு நிறைய பேர், இதெல்லாம் வச்சுட்டு நல்லா ஜாலியா வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமே. ஏசி ரூமு, ஏசி காரு, அப்படியே வாழ்க்கை அப்படித்தானே வாழ்ந்து அவங்க வாய்ப்பெல்லாம் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அவர் வந்து பாருங்க தெருவா நடந்து, தாடி வச்சுக்கிட்டு நடந்து அலைஞ்சு திரிஞ்சு உடலை வருத்தி கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி எடுத்து ஒரு நடைபயணத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டாரு. இந்த பயணத்தினுடைய நிறைவு விழா நிகழ்ச்சி வந்து பல்லடத்துல நடந்துச்சு. பல்லடத்துல நடந்த அந்த நிகழ்ச்சியில வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்தது. ஒன்று வந்து 7 லட்சத்துக்கு மேல மக்கள் கூட்டம்னு சொன்னாங்க. 15,000 to 20,000 வாகனங்கள் வந்ததா சொன்னாங்க. எந்த மாநாட்டுக்கும் வராத அளவுக்கு வந்திருக்கு. எல்லாம் 2000, 1500, 100, 2000 இப்படிதான் வரும். அதுல ஏகப்பட்ட கார்கள் தானாக எடுத்துட்டு போயிட்டாங்க.
இது கட்சிக்காரங்க போகலைன்னு இல்லை, கட்சிக்காரங்க நிர்வாகிகள் எல்லாம் அவங்கவங்க கார்ல போனாங்கங்கிறது ஒரு பக்கம். அப்புறம் வந்து வேனு, பஸ் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கங்க இருந்து கட்சிக்காரங்க எல்லாம் வந்தாங்க. இது ஒரு பக்கம். தானாக கட்சிக்கு இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லாம பிஜேபி காரமாகவே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து அவங்க கார்ல ஒரு 2 நண்பர்களை கூட்டிக்கிட்டு இல்ல 3 நண்பர்கள் கூட்டி அவங்க பாட்டுக்கு பல்லடம் நோக்கி போயிட்டாங்க. இப்படி போனவங்க ஏராளம். அப்படிப்பட்ட கார்களும் அதிகம். அங்க பாருங்க, அங்க வந்து அங்க அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்ல. அதே மாதிரி தான் சேலத்துல வந்து மாநாடு இளைஞரணி இளவரசர் ஓங்கோல் இளவரசரை வந்து ஆட்சி பீடத்துல கொண்டு வரதுக்காக ஒரு மாநாடு நடத்தினாங்க திமுகவில். பாருங்க, தாலி அறுத்து விட்டான், செயின் அறுத்து விட்டான், பிட் பாக்கெட் அடிச்சுட்டான். அங்க இருந்த பருப்பு, அந்த இது சமையலுக்கு வச்சிருந்த பருப்பு, எண்ணெய், அப்புறம் வந்து இலை வச்சிருந்த வெங்காயம் முத கொண்டு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். தண்ணியே தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அங்க வச்சிருந்த அந்த அந்த வாழை தோரணங்கள்லாம் கட்டினாங்க. அந்த வாழை கொலை, வாழை தாரெல்லாம் வெட்டிட்டு போயிட்டான். சீட்டாடுனா அங்கே கிடந்து. அப்புறம் இவங்களுக்கு வந்து எல்லாம் இந்த தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து, ஆமா அதெல்லாம் கொடுத்தாங்கல்ல. அப்புறம் காசும் கொடுத்து இவ்வளோத்தையும் கூட்டிட்டு வந்த பிறகும் அங்க கூட்டம் ஃபில்லப் ஆகல. 2 லட்சம் கூட தேரல. அதான உண்மையை சொல்லணும்ல. 1 லட்சத்துக்கு மேல ஏதோ வந்ததா சொன்னாங்க. இதுவும் எத்தனை அமைச்சர், நேருல இருந்து ஆரம்பிச்சு நெல்லை மேயர், அந்த ஈர வெங்காயம் அங்க மழையில நெல்லை மக்கள் தண்ணிக்குள்ள 1 ஃப்ளோர் 1.5 ஃப்ளோர் லெவலுக்கு தண்ணியில் அங்க மேய்ந்துட்டு நடக்கும்போது இது வந்து சேலத்துல போய் நின்று மாநாட்டு பணிகளை பார்த்துட்டு நடந்துச்சு. இப்படியெல்லாம் அமைச்சர்கள் எல்லாம், பல அமைச்சர்கள், பல மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் எல்லாரும் இருந்து பண்ண பிறகும் ஒரு 2 லட்சம் பேரை கூட்டி சேர்க்க முடியல மாநாட்டுக்கு. இங்க சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு வெற்றி விழா தான். இந்த விழாவுக்கு தானாக வந்து சேர்த்த கூட்டமே 7 லட்சம் பேர்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? இது எவ்வளவு பெரிய இது. ஒரு சிலம்பல் இல்லை, 3 இடத்துல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு. அந்த இதுல வரக்கூடியவங்களுக்கு மத்தியான வேலை, வெயில் வேற. அதுல அதிகமான மக்கள் இருந்தே திறந்த வெளியில, வெயிலுக்குள்ளால கிட்டத்தட்ட 3 லட்சம் தொப்பி கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. 7 லட்சம் லிட்டர் மோர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை விட ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிறப்பான, எந்த கட்சியிலையும் இருக்காதுங்க இந்த மாதிரி ஒரு இதை பண்ணவே மாட்டாங்க. என்ன தெரியுமா? சுற்றுப்புற சூழல் அணி பிரிவுணி ஒன்று இருக்கு பாஜகவில். அந்த அணியுடைய வேலை என்ன தெரியுமா? முதலாவது இந்த இதுக்கு சாப்பாட்டு கொடுத்தது எல்லாமே தேக்கையில். அப்ப நீங்க தேக்கு இதுல தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அது வந்து மக்கக்கூடிய குப்பையில தான் போய் சேரும் அந்த ரகம். இப்ப சாப்பாடு முடிஞ்ச உடனே இதெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல போடுவாங்கல்ல. அதை போட்டெல்லாம் சேகரிச்சு ஒரு பெரிய பள்ளம் வெட்டி அதில் போட்டு மூடிட்டாங்க. முடிஞ்சு வச்சா குப்பையெல்லாம் அங்க போயிட்டு. அப்ப என்ன மக்காத குப்பை, பாட்டில் தண்ணீர் பாட்டில், அதெல்லாம் எல்லா இடமும் தண்ணி சப்ளை கொடுத்துருக்காங்க, குடிநீர் கொடுத்துருக்காங்க, எல்லா இடமும் கொடுத்துருக்காங்க. வெளியே இருந்து கொண்டு வந்தது பாதுகாப்பு நல்ல கருதி உள்ள அளவு அனுமதிக்கல. ஆனா உள்ள போன எல்லாத்துக்கும் தண்ணி மோர் எல்லாம் வசதியா கொடுத்துருக்காங்க, எல்லா இடமும் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பாட்டில எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சேகரிச்சு தனியா எடுத்துட்டாங்க. தனியா மக்காத குப்பையெல்லாம் என்ன பண்ணணும், அதை டிஸ்போஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன குப்பை கூட இல்லாத அளவுக்கு அழகா பண்ணியிருக்காங்க. அதை உள்ள போகும்போது இந்த கருப்பு சட்டை போட்டு கருப்பு தொப்பி போட்டதெல்லாம் கலத்திட்டாங்க, அங்கே ஃபில்டர் பண்ணிட்டாங்க. பாதுகாப்பு பக்காவா ஏற்பாடு, எந்த குறைபாடும் இல்லாம 7 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்டி பாருங்க. 7 கிலோமீட்டர் வரைக்கும் கார் நின்றுச்சான். 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு கார் நின்றுச்சான். நினைச்சு பார்க்க முடியுமா? இவங்க வந்து அதாவது ஒரு பைபாஸை முடைக்க போடணுங்கிறதுக்காக வேண்டிய சேலத்துல திமுக கொத்தடிமைகள் எல்லாம் விழா நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க. அங்க வரக்கூடியவங்கள இடைஞ்சல் பண்ற மாதிரி பண்ணி வச்சாங்க. அப்பதான் அங்க மாநாடு நடக்க வெளியே உள்ளதுக்கு தெரியுமா? என்ன கர்மம் பிடிச்ச சிந்தனைன்னு பாருங்க. இதான் திமுக சித்தாந்தம். இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் வச்சாங்க. ஆனா அங்க வந்து பாஜக இதுல முக்கியமான ஒரு சில விஷயத்தை வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். முக்கியமா ஒரு இது என்னன்னா, இவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த ஜீப்ல வந்து ஒரு ஊர்வலமா அணிவகுத்து வந்தார். இந்த மக்கள் தொண்டர்கள் மத்தியில உலா வந்தார். அதுல வரும்போது வந்து வலது பக்கத்துல வந்து இவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்கள நிப்பாட்டி வச்சு, இடது பக்கத்துல வந்து டாக்டர் எல் முருகன் அவங்கள நிப்பாட்டி இருந்தாங்க. கூட்டிட்டு வந்து எல்லா இடமும் ஒரு ரவுண்டு அப்படியே சுத்திட்டு வந்தாங்க. அப்பவே வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய தோல்ல தட்டி கொடுத்து கூட்டிட்டு வந்தார். மேடையில வந்த உடனே அவர் அறக்க பறக்க, ஏன்னா அவர் வந்து நடந்து பல பிரச்சனைகள், இந்த கூட்டம் வரக்கூடாதுன்னு ஒரு கொம்பல், பாஜகவில் இருந்து மூத்த தலைவர்கள்னு பேர் வேற இந்த ஈர வெங்காயங்களுக்கு அவங்க வேலை பார்த்து அதெல்லாம் முறியடிச்சு இவரே வீடியோ போட்டு, அது அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே வீடியோ போட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி, ஆனால் அண்ணாமலைக்கு மேலேயும் மோடிக்கு மேலேயும் அபரிவிதமான மக்கள் நம்பிக்கை வச்சுட்டாங்க. அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு ரொம்ப அது பல மடங்கு கூடி போச்சுது. யார் வேணாலும் தடுங்க, ஆனால் அண்ணாமலைக்கு பக்கம் தான் எல்லாம் நிற்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இதை உருவாயிட்டுங்க, ஒரு உருவாயிட்டு. ஒரு மாற்று சக்தின்னு அது அண்ணாமலை தான். இந்த திமுக அந்த திராவிடியா மாடல் கட்சிகள் எல்லாம் ஓரங்கட்டி ஒழிச்சுக்கிட்டு ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னா அது அண்ணாமலை மட்டும்தான் சாத்தியம். அவர்னால மட்டும்தான் ஒரு மாற்று சித்தாந்தமே வரும். வந்தா மட்டும்தான் தமிழகம் விளங்குங்கிறது எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல மனிதர் வந்திருக்காரு. அதனால அவரை வந்து
கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவரை கண்டிப்பா அவரை வந்து அரியணையில ஏத்தணுங்கிறதுல மக்கள் தெளிவாயிட்டாங்க, முடிவாயிட்டாங்க. இது நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாஜகல மூத்த தலைவருங்கிற இடத்துல எதிர்கட்சிக்காரன் சொல்லுவான், பத்திரிகையாளர் சொல்லுவான், அதெல்லாம் விட்டு தள்ளிடலாங்க. பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் நம்மளை விட அவங்க பெரியவங்க. அவங்க யோசிக்க வேண்டாமா? வாராது வந்த ஒரு மாமணி திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் இந்த அண்ணாமலை. இது தெரியும் தானே? அப்ப அதுக்கு தக்கவாறு தானே இவங்களும் இருக்கணும். நாம செய்ய முடியாததை இன்னொருத்தர் செய்யறாரு. ஆனா அந்த சித்தாந்தம் ஜெயிக்குது. அப்படி நினைக்கணும்ல. இது என் மகனுக்கு வேண்டி நான் சொத்து சேர்க்கணும், கம்பெனி வச்சு கொடுக்கணும், இதை மட்டுமே நினைச்சிருந்தா விளங்குமா? நான் மட்டும்தான் பதவியில் இருக்கணும். எம்எல்ஏ இருந்தாலும் நான் தான் நிற்கணும், எம்பியா இருந்தாலும் நான் தான் நிற்கணும், மேயரா இருந்தாலும் நான் தான் நிற்கணும்னா என்ன கணக்கு இது? அப்போ சரி விடுங்க, அந்த கதையை விடுங்க. இதுல வந்து மேடையில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இது எல்லா கதையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இளம் வயசுல இவர் இவ்வளவு தூரம் விஸ்வரம் எடுத்து வர்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் தடை கல்களாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் பிடிச்சி 1-2 பேரை பிடிச்சி எல்லாம் கவர்னர் ஆக்கி விட்டு வேற வேற வழியில ஒவ்வொருத்தரையா களை பிடிங்கி தள்ளி விட்டாங்க. இன்னும் மிச்சம் மீதி அங்கங்கேயா கொஞ்சம் களை இருக்கத்தானே செய்யுது, இருக்கு, இல்லைன்னு கிடையாதுல்ல. அப்ப இதெல்லாம் அவருக்கு நமக்கே தெரியக்கூடிய விஷயம், ஒரு பிரதமருக்கு தெரியாம இருக்குமா? அவர் எவ்வளவு பெரிய மகான் அவரு. அதனால அவரு கரெக்டா இதெல்லாம் தெரிஞ்சனால மேடையில அண்ணாமலை அரக்க பறக்க பேசின, வேகமா பேசிட்டு, ஏன்னா பிரதமரை வச்சுட்டு ரொம்ப நேரம் பேச முடியாதுல்ல, டப்பு டப்புன்னு பேசிட்டு அவர் முடிச்சிட்டாரு. ஆனா ஒரு சபதம் போட்டார். அவர் வந்து அதுல முக்கியமான பாயிண்ட் அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் ரொம்ப நாளா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், 25+ பாஜக அணிக்கு 25+ கூட்ட அந்த அணிக்கு இருந்து 25க்கு அதிகமான எம்பிக்கள் கண்டிப்பா கிடைப்பாங்க. இவருடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்குங்கிறத ஒட்டு மொத்தமா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது வரும், வாய்ப்பு இருக்கு, இந்தந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத வச்சு நான் இப்படி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். இதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தார். 25க்கு மேற்பட்ட இடங்கள்ல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 2036 இதை வெட்டிருங்க. அதே மாதிரி 2026 நிச்சயமா பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியாக அவர் வந்து சொல்லி அதை நோக்கி இதை தான் நாங்கள் செய்கிறோங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவர் அதை நோக்கி வேலையை தொடங்கி அப்படி போயிட்டே இருக்கார். இப்போ இந்த இடத்துல வந்து 25+ன்னு சொல்லிட்டு இருந்தார்ல திரு அண்ணாமலை ஐபிஎஸ், மற்ற தலைவர்கள் சொல்லலை, அதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும், சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. இப்போ நேற்றுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நரேந்திர நாங்கள் 25 இல்லை 39 தொகுதியும் வெற்றி பெறும்லாம் இப்போ வந்தாங்க. அப்போ அந்த அதுக்கு காரணம் வந்து அந்த அளவுக்கு தமிழகம் மாறி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அப்படி சொன்னவர் நேற்றுக்கு வந்து மேடையில் பேசும்போது பல்லடத்தில் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 39 தொகுதிகளில் நம்ம அணிதான் வெற்றி பெறும் அப்படின்னாரு. 2 மாசம் அதுக்கு வேண்டி கடுமையாக நம்ம எல்லாம் உழைக்கணும் அப்படின்னாரு. ஏற்கனவே 3-4 மாசமா உழைச்சிருக்காரு, நடையா நடந்திருக்காரு. இப்ப அடுத்த கட்ட இதுக்கு அவர் ஆயத்தமாயிட்டார். அவருக்கு வந்து ஓய்வே கிடையாது, ஓய்வு அறியாதவர், அவருக்கு வந்து பயம் அறியாதவர், ஓய்வு அறியாதவர், உழைப்பு, அவ்வளவுதான். உழைப்பு, நேர்மை, உண்மை, எதுனாலும் சரி டமால் டிமால்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்காரு. அப்படிதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்படிதான் வாழ போறாரு, அப்படிதான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அதை வந்து அவர் அதில் டிக்ளேர் பண்ணாரு, அறிவிச்சிட்டு எடுத்துட்டு நேரே வந்து உட்கார்ந்தாரு. அவர் நார்மலாக தான் உட்கார்ந்தார். பிரதமர் எப்பவுமே வந்து அவருக்கு செல்ல பிள்ளையாச்சா, அதனால பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. அவர் உட்கார்ந்த உடனே அப்பதான் நடந்துச்சு சீன். உட்கார்ந்த உடனே பிரதமர் வந்து அதாவது நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கிறதுக்காக பிரதமர் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய முதுகை தட்டி கொடுத்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அது வந்து ஆத்மார்த்தமா அதை பண்ணாரு பாத்தீங்களா பிரதமர். அந்த தட்டின விதம், அந்த வீடியோவை எல்லா மக்களும் பார்த்துட்டு இருந்து கடல் தாண்டி வெளிநாட்டுல உள்ளவங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே புலங்காயுதம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவர் தட்டி கொடுத்தது அண்ணாமலை ஐபிஎஸ் தட்டி கொடுத்ததா நினைக்கல, என்ன தட்டுன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. நான் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும். இந்த மாதிரி எந்த பிரதமரும் வந்து யாரையுமே தட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மற்ற தலைவர்களை இந்த அளவுக்கு தட்டி கொடுக்கல. அப்படின்னா அதுல பல தகவல்களை அவர் வந்து வெளிப்படுத்தினார். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, செய்த சாதனை, அளப்பரிய சாதனை, ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கார். பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்காது 39க்கு மேலதான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் 36 சரி ஓகே 36க்கு வேணா பார்க்கலாம், இப்படி எல்லாம் மூத்த பத்திரிகைகள் எல்லாம் இங்க பீத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காருங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவர் வந்து அதை தட்டி கொடுத்தாருன்னு ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு தகவல் அது மூலமாக அவர் வெளிப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய அரசியல் வாரிசு நீதான்ப்பா அப்படிங்கிறத பிரதமர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். 2000 இதுக்கு முன்னாடி வந்து பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தபோது அன்னைக்கு வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடியை, அன்னைக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை வந்து முதுகுல தட்டியிருப்பார். அந்த டைம்ல உள்ள ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா,
முதுகுல தட்டி கொடுத்துருப்பார். அது வந்து அவரு குஜராத் முதலமைச்சராக இருந்த போதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நடந்த ஒரு விஷுவல் தான் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். முதுகுல அப்படியே தட்டுவார். ஆத்மார்த்தமா தட்டியிருப்பார். என்னுடைய வாரிசு நீதாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதை இப்ப பார்த்தா கூட அது அப்படி தோணும். அதே மாதிரி இந்த பல்லடத்துல வந்து அந்த கொங்கு மண்டலத்திலேயே இருந்து அந்த கொங்கு மைந்தர், கொங்கு சிங்கம் அண்ணாமலைக்கு முதுகுல அப்படி தட்டி கொடுத்தார். தட்டி கொடுத்து என்னுடைய வாரிசு நீதான், வாரிசு அடுத்து நீ பிரதமர் நாற்காலியை அலங்கரிக்க வேண்டியவன், நீ எது பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, உன் கூட நான் இருக்கேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, கட்சியை வளர்க்கிற ஆட்சியில கொண்டு வரணும்னு நினைச்சிட்டேன், கண்டிப்பா கொண்டு வந்துடுவோம், உனக்கு நான் என்ன வேணாலும் உனக்கு பண்றேன், உனக்கு உறுதுணையா நான் இருக்கேன், நீ இந்த மாதிரி பாஜக மூத்த தலைவர்கள் குறுக்குச்சால் ஓட்டுறாங்கிறத பத்தி நீ கவலைப்படாத. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல அப்படித்தான் அவர் உணர்த்தினார். மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு நீங்க இவருடைய வழிகாட்டுதல்ல நீங்க நடங்க, அவர் தான் மாநில தலைவர், அவருடைய வழிக்கு நீங்க வாங்க, இல்லைன்னு நீங்க காணாம போயிருவீங்க, ஓரமா ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியது இருக்கும், பார்த்து கவனமா சூதானமா நடந்துக்குங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு, ஏன்னா அவ்வளவு இடைஞ்சலுங்க. ஒரு போட்டோவில் அவருக்கு ஒரு பேனர்ல அவருக்கு போட்டோ கூட போடலைன்னா எந்த அளவுக்கு வக்கர புத்தி நரித்தனம்லாம் எப்படி வேலை செய்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய வேலையை பார்த்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிவிட்டேன். இதெல்லாம் சேர்த்து மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு தான் தெரியுதுன்னு நினைச்சிட்டு இருந்தா அது பிரதமர், அதான பிதாமகன், இதெல்லாம் தெரியாமையே அவரு இருக்காரு. அதனால கரெக்டா அந்த இடத்துல ஒரு நல்ல இதை பதிவு பண்ணாரு. அதுக்கு பிறகு கடைசியில கூட நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய நேரத்துல கூட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அந்த எல்லாரும் முன்னாடி வந்து எல்லா மக்களுக்கு சொல்லிட்டு அப்படி கிளம்பக்கூடிய இது வரும்போது அவர் ஒரு வரிசைக்கு பின்னாடி போயிட்டார். மற்றவங்க முன்னாடி வந்தாங்க, அதனால இவர் பின்னாடி நின்னவரை இங்க இருந்து பிரதமர் நேரே போய் அவருக்கு கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து தூக்கி மேல பிடிச்சார். நீதான்டா வாரிசு, வாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீதான் வாரிசு எனக்கு அப்படிங்கிற மாதிரி பழையபடி கொண்டு அவரை உற்சாகப்படுத்தி அதே மாதிரி எல்லாம் பண்ணி காணிச்சு அந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. இது வந்து பல்லடம் கூட்டம், பல்லடத்துல நடந்த பாஜக கூட்டம். இது மக்கள் ஏக சந்தோஷம். எல்லாரும் திரும்பி வரும்போதும் சரி, எந்த டாஸ்மார்க்லையும் போய் எந்த பாஜக 1-2 பேர் குடிக்கிற பழக்கம் இருந்தவங்க கூட அந்த இடம் வந்து பாஜகவினுடைய கூட்டம்னு சொன்னோன்னு அவங்க குடிக்கிறவங்க கூட குடிக்காம இருக்காங்க பாருங்க. அந்த பழக்கத்துக்கு இருந்தா கூட நம்ம இந்த இடத்துல பண்ணக்கூடாது, கோயிலுக்கு போகும்போது இப்படி இருக்கணும், அதே மாதிரி இங்க போனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றுறாங்க பாத்தீங்களா. அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த டாஸ்மார்க்லையும் போய் சண்டை போடல, எந்த பிரியாணி கடையில போய் திருநீடு ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடல. இதெல்லாம் திமுக காரன் அதான் பண்ணியிருந்தான். அதனாலதான் அதை பரிசப்படுத்தி சொன்னேன். இதெல்லாம் முடிச்சு எடுத்து நல்லபடியா ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு, பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, மிகப்பெரிய அளவுல கூட்டம் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சுது. அடுத்த கட்டமா மறுநாள் அதான் இன்னைக்கு காலையில தூத்துக்குடிக்கு போனாரு. நேற்றைக்கு நைட்டே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தரிசனம் எல்லாம் பண்ணாரு. அன்னைக்கும் அங்கேயும் மக்கள் அலை நான் அவரை பார்க்கறதுக்கு அவர் வரக்கூடிய வழியிலெல்லாம் நின்று பார்க்கக்கூடிய அளவுல தான் இருந்தாங்க. தூத்துக்குடி வந்து எதிர்பாராத திருப்பமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தூத்துக்குடியினுடைய எம்பியாரு கனிமொழி. மக்கள் வந்து அங்க 25% அளவுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் அங்க இருக்குன்னு சொன்னாங்க. 25% மேலே இருக்குன்னு தான் சொன்னாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் அவங்களுடைய இது குறிப்பிட்ட 1-2 கிராமங்கள்ல வந்து முஸ்லீம்களுடைய இது காயல்பட்டணம், இன்னும் ஒரு சில கிராமங்கள்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த குறிப்பா அந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ளால வலுவாக ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க, மற்ற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கடலோர மீனவ கிராமங்கள் எல்லாமே முழுக்க கிறிஸ்தவ 100% 1-2 இந்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்காங்களேன்னு எனக்கு தெரியல. எல்லாமே கிறிஸ்தவங்களா தான் இருக்காங்க. கன்னியாகுமரி 0. இந்துக்கள் வந்து மீனவர்கள்ல இந்துக்காரங்கிறது 0 தான். 100% கிறிஸ்டின் தான். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்திலையும் அதே மாதிரி தான் கடலோர கிராமத்தில் வந்து மீனவர்கள் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. இதே மாதிரி அது அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம், அது அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற தொகுதி தூத்துக்குடி. அந்த இடத்துல போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அங்கே பேசும்போது அங்கே சில அதாவது அங்கே நிறைய திட்டங்களை வந்து அவர் நாட்டுக்கு அர்ப்பணிச்சார். முக்கியமாக வந்து 2300 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ராக்கெட் ஏவுதளம், இந்த இதை வந்து அடிக்கல் நாட்டினார். அதுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து அடிக்கல் நாட்டியிருந்தாரு. இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த விளம்பரத்தை கொடுத்து சீனாவுக்கு சொம்பு தூக்குன கதை அங்கே தான் வந்துச்சு. அந்த விளம்பரத்தை தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். சீனாவினுடைய லோகோவை வச்சு ஒருத்த விளம்பரம் போடுறான் அப்படின்னா இவனெல்லாம் அவன் அமைச்சருக்குன்னு எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? இவரெல்லாம் எப்படி அமைச்சர்னு நம்ம ஏற்றுக்க முடியும்? எவ்வளவு கேவலமான பிறவிகள்னு தானே நம்ம சொல்லணும் இந்த ஆட்கள் எல்லாம். இது தானா இந்த ஆள் பண்ணதான் நான் சொல்லலை. இந்த ஆளுக்கு வந்து அவங்க கட்சி மேலிடத்துல, அதனால தான் மு.க. ஸ்டாலின் அங்கே போகலை. விளம்பரத்துல எல்லாம் போட்டுட்டு ஏன் நேற்றுக்கு தெரியாதா அந்த விளம்பரத்தை நிப்பாட்டு, எனக்கு வந்து நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்படின்னா நான் சொல்கிறேன், இங்கேருந்து எல்லாம் செய்வேன். அதாவது இந்த இடத்துல எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு,
ஏன்னா 1998 பிப்ரவரி 14 கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு. எல்லாம் செட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி மூளையா இருந்து எல்லாம் செய்தது யாரு? அல் உம்மா பயங்கரவாதி பாஷா. அந்த பாஷா அன்னைக்கு எங்க இருந்துச்சு? சென்னையில. கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்ட அதே நேரத்துல எல்லாம் செட் பண்ணி அங்க கொடுத்துட்டு இவர் யோக்கிய மாதிரி சென்னையில வந்து உட்கார்ந்துட்டார். அப்புறம் விசாரணை எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சிருங்க. இதே மாதிரி தான் நெல்லையில வருவாரு, தூத்துக்குடியில. நீங்க அங்க வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி விளம்பரத்தை போட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ, நாங்க சீனாவுக்கு தான் நாங்க சொம்பு தூக்கும். ஒரு விஷயங்க, இதுல வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு பயங்கரமான கோபம், இது எனக்கு ஒரு ஆதங்கமும் கூட. எப்படின்னா, சீனாக்காரன் அங்க உள்ள ஒரு இதுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு அதிகாரியோ எவரோ ஒருத்தன் ஒரு புறம்போக்கு நாதாரின்னு வச்சுட்டுங்களேன், இந்த மாதிரி இந்தியாவினுடைய லோகோவை தூக்கி வச்சு அங்க ஒரு விளம்பரம் போட்டிருந்தான்னா அவன் உயிரோட இருப்பானா? சொல்லுங்க. தூக்கில தொங்க விடுவாங்களா மாட்டாங்களா? அன்னைக்கு தூக்கில தொங்க விட்டு உடனே காலி தானே. பாகிஸ்தான்ல இருந்த மாதிரி பண்ணியிருந்தா, பாகிஸ்தான் கொடி வைக்கக்கூடிய இடத்துல அந்த லோகோ வைக்கக்கூடிய இந்திய லோகோவை தூக்கி வச்சு நம்ம இந்திய லோகோவை தூக்கி வச்சு அவன் வந்து ஒரு விளம்பரம், ஏதோ ஒரு விளம்பரத்தை அங்க போட்டா அது உடனே தலை வெட்டி சிறை சேதம், அவ்வளவுதானே. வெட்டி விடுவாங்களா? பங்களாதேஷ்ல கூட வெட்டி விடுவாங்களா மாட்டாங்களா? பண்ணி விடுவாங்க, அப்படித்தானே. இந்தியாவில் மட்டும் வெட்ட மாட்டாங்கிற தைரியத்துல இந்த முள்ள மாதிரிகள் எல்லாம் இதை செய்யுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? எவ்வளவு அயோக்கியத்தனம் இது. சீனாவுக்கு அப்படின்னா நீங்க வந்து அங்க ஸ்டெர்லைட் ஆலையை வந்து எதுக்காக வேண்டி போராட்டம் நடத்துறீங்க? சீனாவுக்கு கைக்கூலி வேலை பார்க்கறதுக்காக வேண்டி பண்ணீங்க, அப்படித்தானே. இந்த இடத்துல நம்ம அதை அவங்களே எங்க அப்பா குழுதுக்குள்ள இல்லைங்கிற மாதிரி வெளிப்படுத்திட்டாங்கல்ல. நாங்கெல்லாம் சீனாவினுடைய கைக்கூலிகள், சீனா என்ன உத்தரவு போடுறானோ அதைத்தான் நாங்க செய்வோம், அப்படித்தானே இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா காப்பர் வந்து சீனாவில இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ஸ்டெர்லைட் ஆலை பூர்த்தி 44% வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதை முடக்கிட்டோம் அப்படின்னா பழையபடி சீனாட்ட கையேந்தலாம், அப்படிதானே. மாற்று ஏற்பாடு கண்டுபிடிச்சிருக்காரு பிரதமர், அது வேற கதை. ஆனா இவங்க நோக்கம் அதுதானே. கடைசியில அப்ப அந்த நேரத்தில் ஒரு டயலாக் வேற பேசினாங்க, இதை வந்து மோடியினுடைய குஜராத்ல வைக்க வேண்டியது தானே. குஜராத் உங்க அப்பன் தானே கொண்டு வச்சதுங்க. இன்னைக்கு யாருங்க வச்சாங்க? தூத்துக்குடியில வச்சது யாரு? அதை வச்சது யாரு? அதை விரிவாக்கம் பண்ணது யாரு? எல்லாமே நீங்க தானே பண்ணீங்க. ஏன்னா மோடியை கொண்டு வச்சாரு அங்க தூத்துக்குடியில. அங்க என்னெல்லாமோ பரப்பி விட்டாங்களே. எல்லாம் வந்து புற்றுநோய் வந்துட்டுனாங்க, அது வந்துட்டுனாங்க, என்னெல்லாமோ சொல்லி மக்கள் அவ்வளோத்தையும் பீதிக்குள்ளாய் அவன் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நம்பி ஒரு 10, 20, 30,000 பேருக்கு வேலை கிடைச்சது. அந்த கீதா ஜீவன் இருக்க, அந்த அமைச்சரா இருக்க அழுகிய முட்டை கீதா ஜீவன், அந்த அம்மாவுக்கு மட்டும் 1100 லாரி ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு மட்டும் 1100 லாரி ஏதோ ஓடிட்டு. அப்ப ஒவ்வொரு லாரிக்கும் ஒரு டிரைவர், ஒரு கிளீனர் வேலை பார்த்து தானே ஆகணும். 2 பேருக்கு வேலை கிடைக்குதா இல்லையா? இந்த லாரியை நம்பி வந்து இந்த லாரி பெட்ரோல் போடுறதுல இருந்து அதுக்குடைய அந்த பஞ்சர் போடுறதுல இருந்து எவ்வளவு பேர் அதை சார்ந்து வேலை பார்ப்பாங்க. அதுல வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு இதுக்கு இடையில எத்தனை கடையில சாப்பிடுவாங்க. அப்ப அதை நம்பி எத்தனை கடைகள் இயங்கிட்டு இருந்திருக்கும். இது சார்ந்து எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அங்கங்க கூட பாவப்பட்டாலும் ஏதோ ஒரு சின்ன தொழிலை வச்சு பிழைச்சிட்டு இருந்தாமல, அவ்வளவு பேரை நாசம் பண்ணி விட்டீங்களா நீங்க? இதை விட அவன் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காரன் பக்கத்துல இருந்த எல்லா கிராமங்களுக்கும் நிறைய நலத்திட்டங்களை பண்ணிட்டே இருந்திருக்கான். CSR ஃபண்ட்ல நிறைய ஸ்கூலு, அந்த காலேஜஸ் எல்லாத்துக்கும் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கான். அதுல நன்றிகட்ட ஜென்மங்கள்னு அங்க இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள், அவன் ஸ்கூலுக்கெல்லாம் கூட அவன் கட்டி கொடுத்துருக்கான். ஆனாலும் திட்டமிட்டு அதனால பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் பாதிப்பு நீ கட்டமைச்சு இவ்வளவு பெரிய இதை அப்போ வந்து சீனாவினுடைய வழிகாட்டுதல்ல நீங்க இதை அப்பவே சொன்னோம், சீனா தான் இதுக்கு பின்புலம். ஏன்னா அவனுக்கு தானே பாதிப்பு வருது. இங்க இது நடக்கிறதுனால பாதிப்பு அவனுக்கு. இதை மூடிட்டு அங்க பிரச்சனை இல்லை. கரெக்டா சீனாவுக்கு கைக்கூலி வேலை பார்த்தாங்க. இப்ப அப்பட்டமா போட்டு உடைச்சிட்டாங்க. நாங்க சீனாவினுடைய கைக்கூலி தான் சொல்லி மோடி வரும்போது இந்த பக்கம் மோடி படம், அந்த பக்கம் MK ஸ்டாலின் படம் போட்டு இடையில நீங்க லோகோ சொருகுறீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் நீங்க அப்படிங்கிறத, தேச துரோகிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் போட்டு எடுத்து பண்ணிட்டு மேடையில உட்கார்ந்து இருந்தாங்க. இருந்தாலும் பிரதமர் அதெல்லாம் கண்டுக்கல. அதே மாதிரி வந்து 17,000 மதிப்புள்ள 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சாரு பிரதமர். அப்புறம் வஉசி துறைமுகம், அந்த வஉசி இதை பத்தி சொல்லும்போது இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, இந்த சீன கைக்கூலிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல செய்த திருப்பணிகள்ல ஒண்ணு தூத்துக்குடியில ஆஸ் கலெக்டர்னு ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கப்பல் விட்டார் என்பதற்காக அவருக்கு மேல இன்னும் வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள்லாம் முன்னெடுத்ததற்காக, அவரை முடக்குவதற்காக இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து 41 ஆண்டுகள் அவருக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் கொடுத்து ஜெயிலில் அடைச்சி அவருக்கு கல் உடைக்க வச்சு சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி செக்கிழுக்க வச்சு இதெல்லாம் பண்ணி கொடுமைப்படுத்தினா பார்த்தீங்களா ஆஸ் கலெக்டர். அந்த நாய்க்கு அங்க ஒரு மணிமண்டபம் இருக்கு தூத்துக்குடியில, நினைவு மண்டபம் ஒன்று இருக்கு. அது வெள்ளைக்காரன் கட்டி வச்ச நினைவு மண்டபம்.
அதை நீங்க இடிச்சு தூர போட்டுட்டு வேற ஏதாவது ஒரு இதுக்கு 4 குழந்தைக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கோ ஏதோ ஒரு நல்ல இதுக்கு சத்துணவு கூட அமைச்சிட்டு போகலாம். அதான் செய்திருக்க வேண்டிய வேலை தான். அதை ஏன் வச்சிருக்கான்னு தெரியல. இதுக்கு என்னமோ அண்ணாமலை முதலமைச்சரான பிறகு தான் அதெல்லாம் வேலை நடக்கும். அதுக்கு வரைக்கும் இவங்க செய்ய மாட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே அதை புதுப்பிச்சுட்டாங்க. அதாவது புதர் மண்டி கிடந்த ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிச்சு, அப்போ இந்த கும்பலுக்கு அப்ப என்ன 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 என் மனசுல உள் மனசுல என்ன இருக்குன்னு பாருங்க. எந்த வகையிலையும் சரி. அது எல்லாம் வேற பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த சாலைக்கு பேரு வஉசி சாலை. தேடி போங்க, தூத்துக்குடியில போய் வஉசி சாலையில இந்த ஆஸ் கலெக்டர் பாருங்க புதுப்பிச்சு புது மண்டபமா ஆக்கி அதை அழகுபடுத்தி இப்போ வச்சிருக்காங்க. யாருக்கு பணத்துல? நம்ம வரி பணத்துல. இது செய்தது யாரு? இந்த கீதா ஜீவனுடைய சகோதரர் ஜெகன். அவர் தான் மேயர். அந்த ஈர வெங்காயம் அதை பண்ணியிருக்கு. இவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? இதை தான் பண்ணாங்க. சரி, போயிட்டு போட்டோம். இதே மாதிரி இன்னும் 265.15 கோடி ரூபாய் செலவில் வடக்கு சரக்கு தளம் 3 அந்த இதில் வஉசி துறைமுகத்தினுடைய வடக்கு சரக்கு தளம் அது ஒன்று தொடங்கி வச்சிருக்காரு, அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது போக ஒரு அதாவது கடல் நீரை குடிநீர் ஆக்கக்கூடிய ஒரு 5 இதை தொடங்கி வச்சிருக்காரு. 124.32 கோடி ரூபாய் செலவில் அதை தொடங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. அந்த விழாவில் ஒரு பெரிய விசேஷம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் தேசிய கீதம் போட்டாங்க. அப்பாவு இப்போ என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதானே சட்டசபையில் அதைத்தானே கவர்னர் சொன்னார். நீங்கள் தேசிய கீதம் இசைங்க, அதுக்கு பிறகு நம்ம தமிழ் தாய் பாடலையும் பாடுங்கன்னு தானே சொன்னார். இதை ஒரு பெரிய நக்கல் பண்ணி, நாங்கள் கடைசியில் இந்த சோறு போடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, பிச்சைக்காரனுக்கு கல்யாண வீட்டிலலாம் ஊரில் கிராமத்தில் இருங்க கடைசியில் உங்களுக்கும் சோறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடைசியில் நாங்கள் அவர் வெளிநடப்பு பண்ணி கவர்னர் போகும்போது அப்போ அந்த ஆள் வாயை இப்படியெல்லாம் எவ்வளோ பெரிய திமிரு. ஒரு கட்சிக்காரனா இருக்கலாம், ஆனால் சபாநாயகர் நான் இருக்காலின்னு ஒன்று இருக்குல்ல, அது பொதுவான இதுதானே. அப்போ அதுக்குள்ள தன்மை கடைபிடிக்கணுமா வேண்டாமா? பாராளுமன்றத்திலே கூட ஒரு சபாநாயகர் இருக்காரு. கரெக்டா அவருக்கு கண்ணியத்தை காப்பாத்துறாரா இல்லையா? பாஜக காரர் தான் அங்க போய் உட்கார்ந்தோன்னு அதுக்கு தக்கவாறு இருக்காரா இல்லையா? நேர்மையா நடக்கிறாரா இல்லையா? ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னமும் திமுகவினுடைய அந்த ஒரு கிளை செயலாளர் மாதிரி தானே செயல்பட்டு இருக்கீங்க. அயோக்கியத்தனம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அதை விட பேசுறதெல்லாம் பேச்சா இது? இன்னும் வெள்ளைக்காரனு சொம்பு தூக்கிறதுடைய ஆளு இருந்து என்ன பண்ணும்? ஆனா இதை அங்க பண்ணாங்க. தூத்துக்குடியில இதை இசைச்சாங்க. அதுல முக்கியமா மேடையில 2 பேர் இருந்தாங்க. ஒன்னு கனிமொழி, இன்னொன்னு ஏவா வேலு. இந்த மீட்டிங்ல முக்கியமா கலந்துக்க வேண்டிய ஆள் யாரு? மு.க. ஸ்டாலின். இந்த தேச துரோக செயல் எல்லாம் பண்றதுனால அங்க கலந்துக்கிட்டா நமக்கு சரியா இருக்காதுன்னு நினைச்சனால அவரு கலந்துக்காம நைஸா அங்க இருந்துட்டார். இதுல முக்கியமா பேசும்போது அந்த மக்கள் கொடுத்த ஆதரவு பிரதமருக்கு மிகப்பெரிய ஆதரவு. கனிமொழியை அவங்க மேடையில வச்சு வாங்கிட்டாரு. அதாவது பல்லடத்துல பேசும்போதும் அவர் இந்த திமுகவினுடைய இந்த கொள்ளையடிக்கிறதெல்லாம் பத்தி பேசியிருந்தார். இங்க அதே மாதிரி சொல்லியிருந்தார். நான் போடக்கூடிய திட்டங்கள் மக்களுக்காக நான் செய்யக்கூடிய, அதை சொன்ன வாசகத்தை அப்படியே சொல்றதா, வளர்ச்சி திட்டங்கள் பற்றி நான் இங்கே பேசுவதையும் தமிழகத்துக்கு வழங்கிய திட்டங்களையும் பத்திரிகைகள் பிரசுரிக்க மாட்டார்கள். தமிழகத்தினுடைய பத்திரிகைகள் எல்லாம் இதை போட மாட்டாங்க, செய்தியாக வெளியிட மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஆளும் அரசு பிரசுரிக்க விடாது. இந்த பத்திரிகைகள் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. சொல்றது பிரதமர். சொன்ன இடம் தூத்துக்குடி. கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி நலத்திட்டங்கள், மக்களுக்கு நான் செய்த சேவைகள், இதை பத்தி நான் பேசினேன்னா அந்த இதை இருட்டடிப்பு பண்ணிடுவாங்க, போட விட மாட்டாங்க. அவங்க போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, நான் தமிழனுக்கு செய்யக்கூடிய என்னுடைய திட்டங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது என்னுடைய கேரண்டி, என்னுடைய உத்தரவாதம். மோடி கேரண்டி, மோடி உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி முழங்கினாரு. எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழகத்திற்கு வழங்கும் திட்டங்களை நான் நிறுத்தப் போவதில்லை, தொடர்ந்து செய்துகிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி போட்டு ஒரே அடி அடிச்சார். அடிச்சுட்டு அடுத்து ஒரு இதை சொன்னார். 3வது முறையாக நான் பிரதமராகன்னு சொல்லி ஆரம்பிக்கும் முன்னாடி கரகோஷத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பேச விடாம கரகோஷம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு தூத்துக்குடி. முக்கியமா பார்த்துடுங்க, கனிமொழி அந்த தர்மபத்தினுடைய தொகுதி வேறு. எங்களுடைய கோட்டை கொத்தளம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல தூத்துக்குடி, அங்கதான் பிடிச்சி ஒரு ஓட்டையை போட்டாங்க பெருசா. இதை மாதிரி ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அதோட தொடர்ந்து அவர் சொன்னாரு, மறுபடியும் நான் ஆட்சி அமைக்கும் போது இன்னும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை தான் நான் முறையை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. உங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் வெளிப்படுத்துற விதத்துல உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை ஆன் பண்ணி ஒரே நேரத்தில் நீங்க காணிக்கணும்னு சொன்னார். ஒட்டுமொத்த கூட்டமும் டார்ச் லைட்டை தொடங்கிட்டாங்க. உடனே செல்போன்ல அந்த பிளாஷ் லைட் இருக்குல்ல, உடனே ஆன் பண்ணி விட்டு, செல்போன்ல அது டார்ச் லைட்டை தான் நமக்கு பயன்படுத்துறது, உடனே ஆன் பண்ணி எல்லாரும் மேல் நோக்கி காணிச்சாங்க. அதே மாதிரி அது முடிகிறது வரைக்கும் சரியான ஒரு இதை பண்ணாங்க. மக்கள் ஆதரவு, அவ்வளவு ஆதரவு.
பல இடங்கள் அவர் பேச்ச நிப்பாட்டியே பேசினார். ஒவ்வொரு இடத்துல அவர் பேசிட்டே வரும்போது இவங்க வந்து அதாவது மொழிபெயர்த்து சொன்ன உடனே மொழி புரிஞ்சிடும். புரிஞ்ச உடனே அந்த இடத்துல ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி தான் பல இடங்கள்ல பேசுற மாதிரி இருந்துச்சு. மிகப்பெரிய ஆதரவு. இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்ல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில இத மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. திருச்சியில நடந்த விழாவுல வந்து ஏர்போர்ட்ல நடந்த விழாவுல வந்து இது மாதிரி ஒரு மோடின்னு கொடுத்தாங்க. குறிப்பா வந்து ஸ்டாலின பேச விடாம பண்ணாங்க. இதுவும் ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில இன்னைக்கு வந்திருந்தாருன்னா கதம் ஆயிருப்பாரு. கதம் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு. கஞ்சி காய்ச்சிருப்பாங்க. தூத்துக்குடி மக்கள் வந்து இன்னைக்கு மட்டும் ஸ்டாலின் தூத்துக்குடியில பிரதமர் நிகழ்ச்சியில கலந்திருந்தாருன்னா அவரை பேச விட்டுருக்கவே மாட்டாங்க. மோடி 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 இதே இதை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிவிட்டாங்க. தமிழகத்துல இந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் பண்ணி அநியாயம் பண்ணி மோடிக்கு எதிராக நான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இதெல்லாம் பண்ணதுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பதிலை இவங்க அறுவடை பண்றாங்க மாதிரி தான் தூத்துக்குடி நிகழ்வு இருந்து அதை முடிச்சுட்டு அவர் அங்கிருந்து நேரே நெல்லைக்கு வந்தாரு. நெல்லையில வந்து கட்சி மீட்டிங் தான், கட்சி கூட்டம், அந்த பாஜகவினுடைய பிரச்சார பொதுக்கூட்டம் தான். அதுலயும் வந்து அவருக்கு அதை விட பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. மிகப்பெரிய உற்சாகம் மக்கள் மத்தியில. கூட்டம், அது மெயினா வந்து கூட்டம். திமுக எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் இப்போ வந்து சேர் எல்லாம் காலியா கிடக்கு, வரமாட்டேங்கிறாங்க. காசு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. ஆனா பிரதமரை பார்க்கறதுக்கும் அண்ணாமலையை பார்க்கறதுக்கும்னு சொன்னா மக்கள் தானாக வராங்க. அப்படின்னா மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, மாற்ற விரும்புறாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவிச்ச மாதிரி தமிழகத்துல 39 சீட்டும் பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு பெரிய 0 கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தமிழக மக்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து முழுக்க ஒரே கட்சிக்குங்கிற மாதிரி தான் மனநிலையில ஓட்டு போட்டிருக்காங்க. 2014 முழுக்க வந்து அதாவது 3 சீட்டு தமிழகம் பாண்டிச்சேரி சேர்த்து 3 சீட்டு பாஜக அணி கிடைச்சது. பாக்கி எல்லாம் வந்து அதிமுக கொடுத்தாங்க. அது அப்புறம் வந்து 2019 வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கு போட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு தேனி மட்டும்தான் வந்து அதிமுக அணிக்குனே கிடைச்சது. இவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு மோடிக்கு எதிரான ஒரு இதை உருவாக்கும் போது அப்போ இதுல 2 விஷயத்த பார்க்கலாம். ஒன்று வந்து இவங்க இதுக்கு ஆதரவாக போட்டாங்கிறவரை இதுக்கு எதிராக போட்டாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். 2014 பொறுத்த வரைக்கும் திமுக வேண்டாம், ஏன்னா 0. பாஜக அணி 3 சீட்டாவது கிடைச்சது. ஆனா திமுகவுக்கு 0. ஆண்ட கட்சி, எத்தனை தடவை முதலமைச்சர் நாற்காலியில இருந்த கட்சி அது. ஆனா அந்த கட்சிக்கு 0 கொடுத்து விட்டாங்க. ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. அப்ப அதே சமயத்துல 2019 வரும்போது வேண்டாம், மோடி வேண்டாம்னு நினைச்சாங்க. எதுவுமே கட்டமைச்சாங்க. வட இந்தியாவிலும் எல்லாமே வந்து ராகுல் காந்தி தான் தூக்கி நட்டக்குத்தர நிற்கிறாரு, அவர் வந்து வெற்றி பெற்றுவாருங்கிற மாதிரி ஒரு பெரிய இதை உருவாக்கி வச்சாங்க, ஏமாத்தி வச்சாங்க. அது வந்து தவிடுபடியா போச்சு இப்போ. ஆனா அதனால மக்களும் வந்து எல்லாம் திமுக அணிக்கே ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம்னு சொல்லி அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு போனாங்க. 2 காரணமும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ மோடி வேணுங்கிறாங்க, மோடி மீண்டும் வேண்டும் அப்படிங்கிறாங்க, மோடியே வேண்டும் எங்களுக்குங்கிறாங்க. மோடியை வந்து இவங்க இந்த கருங்காலிகள்லாம் சேர்ந்து ஏமாத்தி, இந்த எத்துவாளிகள்லாம் நம்மளை ஏமாத்தி விட்டான்னு உழைக்கியா. நல்ல மனுஷனை இங்கே வந்து அவர் மோசமானவர்னு சொல்லி கட்டமைச்சிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து உணர்றாங்க. உணர்ந்துட்டு அதுக்கு பரிகாரம் தேடணும். பரிகாரம் என்னது? மோடிக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா அந்த மனுஷன் கெட்டதே செய்யலையே, எல்லாமே நல்லது தானே பண்ணியிருக்காரு. அவருக்கு குடும்பத்துக்கு ஒரு நயா பைசா அவர் வந்து கொள்ளையடிச்சதே கிடையாது. கொள்ளையடிச்சு ஒரு குடும்பத்துக்கு சேர்த்ததே இல்லையே. அவருடைய சம்பள பணத்துல இருந்து, அவர் வாங்கின பரிசு பொருள் இருந்து எல்லாமே மக்களுக்கு தானே கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு குடும்பத்தை அவர் நினைச்சா அவர் டெல்லியில அவருடைய பிரதமருடைய இல்லத்துல வந்து அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் குடியமர்த்திட்டு இருக்கலாம். எவன் கேட்க போறான்? நாட்டுல கேட்கவே மாட்டாங்களே. அவன் குடும்ப சொந்தக்காரங்க இருக்காங்க, அவருக்கு கல்யாணம் ஆகல, அதனால அவருக்கு தம்பி பிள்ளைகளை கொண்டு வச்சிருக்காரு, அந்த அண்ணன் பிள்ளைகளை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு போலாம். யாரும் கேட்க மாட்டாங்களே. ஆனா அவர் இப்படி பண்ணவே இல்லையே. ஒரு தாய், பெற்ற தாயை கூட ஒரு 2 நாள் கூட்டிட்டு வந்து எல்லாம் சுத்தி காட்டிட்டு அப்படியே கொண்டு போய் குஜராத்தில் கொண்டு விட்டுட்டாரு. அவரு திருப்பி அனுப்பி விட்டுட்டாரு. இதுதான் மனுஷன். அதனால அவரு உலகத்தளவுல இந்தியாவை வந்து தூக்கி நிறுத்திட்டு வராருங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. அதனால அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இப்போ உருவாயிருக்கு. இப்போ இந்த சுற்றுப்பயணம் வந்து இதுக்கு முன்னாடி ஜனவரி 2, 3 அந்த டைம்ல வரும்போதே வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சுது, ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சுது. இப்போ இந்த 2 நாள் பயணம் வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவை வந்து மக்கள் வெளிக்காட்டியிருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடு கண்டிப்பாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அணி 25+ன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் போற போக்கில் அது 39 போய் எட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை நோக்கி தான் இந்த பயணம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.